வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இனிய வணக்கங்கள். எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யணும்னு என்றீங்க, அந்த செய்கைகள் இல்லாததுக்கும் ஒரு சின்ன தடை இருக்குது. அந்த தடையை தாண்டி தான் போயிட்டுருக்குறீங்க. கொஞ்சம் ஃப்ரிக்ஷனோட வேலை அப்படிங்கிறது தான் இருக்குது. மனசில் திருப்தியாக செஞ்சீங்களான்னா ஒரு வேலையும் செய்யலை சார் அப்படிங்கிறது தான் சூழ்நிலையாக இருக்குது. அது என்னமோ தெரியலிங்க, இன்னும் ஏதோ ஃபுல்லாக ஆலைங்க அப்படின்னே ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி காணொலியை பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த வாரத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலேருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டம். இதிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டும் இருக்கும், மறதிகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நாட்களும் உண்டு. உங்கள் ராசிநாதனான குரு நேரடி பார்வையாக பார்த்துருக்கனாலே ராசியிலே நிறைய விஷயங்கள் நீ ஏன் செய்யலை நான் ஏன் செய்யலைன்னு வீட்டுக்குள்ளார கலவரத்தை உண்டு பண்ணி அதனால் வரக்கூடிய பிணக்குகளை அப்புறமா ஊடல் அப்படின்னு தீர்ந்து போகக்கூடிய விஷயங்களாக அமைகிறது. 8ஆம் இடம் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளர நமக்கு சூரிய பகவான் அமர்ந்திருப்பதனாலே உடம்பிலே கொஞ்சம் சோர்வு வருவதற்கு வாய்ப்புகள், அசதி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். தேவையற்ற விஷயத்தில் அலைச்சல் நிறைய இருந்தால் கொஞ்சம் கவனித்து போங்க. பண வரவுக்கான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கும்போது சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனாலே தேவையற்ற ஆட்கள்கிட்ட ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம். அதுபோல் அவர்களுக்கு ஜவாப் செய்கிறேன், இவங்களுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் பிரச்சனையில் முடியும். ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது கூட சார் நீங்கள் போயிட்டு வாங்க நான் உங்கள் வேலையை பார்த்துக்கிறேன்னு எந்த வேலையும் சொல்லிடாதீங்க. அவங்க போவாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாய் நல்லபடியாக உட்கார்ந்துருக்கிற இடமான சிம்ம ராசிக்குள்ளர கேதுவோடு சேர்ந்தால் 12ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கறதுனால செலவுகள் வந்தால் கொஞ்சம் கட்டுப்படும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் செலவு உண்டாகக்கூடிய, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. வேலைகளில் சில மாற்றங்களும் வேலைக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்கள் தாராளமாக தேடலாம், நல்லதாக நடக்கும். சுப செலவுக்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே சுப செலவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். வரன் தேடும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த வாரத்தில் முக்கியமான செய்தியாக அமையும். முதலீடுகள் நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அழகாக பண்ணி வைக்கலாம். சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகளிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்பது நல்லது. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக அமையும். இல்லைன்னா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இவங்கள சண்டையை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. இந்த வாரம் வள்ளியூர் முருகனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். 24ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்று அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, முன்னோர்களுக்கு திதி படையல் போன்றவை செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்து தரும். முக்கியமாக இந்த வாரத்திலே 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுபிட்சங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொளி உங்களுக்கு தெளிவாக இருந்தால் கமெண்ட் செய்யுங்க. எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னுமே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொளி மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.